ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KPNJ Goodies. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிறைய சாமி வந்துச்சு. அதாவது எங்கள் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சாமி வந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் வந்து கரூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் நிறைய சாமி கூட வந்துருந்தாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்துச்சு. போன தடவை வந்து சாட்டர்டே தம்பிக்கு வந்து இந்த தடவை நிறைய பேர் ஓகே கூட்டம் பாருங்க. ஆமாம், நல்லாவே தெரியும். இன்னும் சூப்பராக இருக்கிறவங்கலாம் அங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 போல் தான் ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டலுக்கு வந்தோடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்த பிடிச்சி உட்காந்துருந்தாங்க. சாமி வருமா இல்லையா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டே ஒரு சாமி நாங்கள் எங்களோட காலனியில் பார்த்துட்டு தான் போனோம். நாங்கள் லேட்டாக கிளம்புனதுனால அங்கே ஒரு சாமி வந்துச்சு. நாங்கள் இங்கே எங்கள் காலனி பக்கத்தில் வந்து எவ்வளோ பெரிய சாமி வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாமி வராது வந்து பெரிய சாமியாக ஹைட்டாக இருந்துச்சுன்னா ஒயர் மோதிரும். நீங்களும் அந்த இடம் குச்சிலாம் வச்சு எடுத்துடுவாங்க. நாங்கள் இருக்கிறதுல இதுதான் பெரிய சாமி. இது வந்து இதை விட இன்னொரு பெரிய சாமி இருந்துச்சு. அதுவும் இதே வீடியோவில் வரும். லாஸ்ட் வரையே பாருங்கள். சாமி அழகாக பின்னாடி இன்னொரு சாமிக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு இருக்கிறதுலே பார்த்ததில் பிடிச்ச சாமி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான். ஏன்னா அவங்க பின்னாடி கூட வச்சுருந்தாங்க. வர வீடியோவில் அதுவும் வச்சு மறக்காமல் பாருங்கள். நகையும் போட்டிருக்காங்க. ஒரு மணி வரையே வந்துச்சு. அங்கே வந்து ஒயரை தூக்கிதோ அந்த ஒயர்லாம் எடுத்து சாமி தலையில் அது மாட்டிச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க சாமியை. வீடியோவும் எடுத்து சாமிக்கு மேலே நிறைய கிரீடோலாம் இருந்துச்சு. நிறைய கை இருந்துச்சு. இந்த சாமி தான் இருக்கிறதுலே பெரிய திரிசூலம் மாதிரி வச்சு தலை வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அப்புறம் கையில் இருக்கிறதுலே பெரிய முகம் வச்ச சாமி இதுதான் வந்து ஆட்டிகிட்டு இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வந்த சாமி மீனாட்சி அம்மன். பின்னாடி ஒரு சாமி இருக்குது, மறக்காம. இந்த சாமி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் பேசுறதுனால சிதான் மதுரை மீனாட்சி. அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் சுற்றிட்டு தான் மதுரை மீனாட்சி அம்மனில் நிறைய குழந்தைங்க கூட பின்னாடி ஒரு சாமி இருந்திருந்தாங்க. கூட்டம் நிறையவே இருந்துச்சு. நிறைய சாமி வந்துருந்துச்சு. இந்த சாமிக்கு பின்னாடி மதுரை மீனாட்சி அம்மன். இந்த அண்ணா கூட நாங்கள் பழையசாக இருந்த காலையில் இங்கே தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து 1 மணி வரையே எல்லா சாமியும் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த சாமிக்கு தான் கொடுத்தோம். இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன். இது எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமிக்கு எல்லாம் ஆடுற மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன். ஸ்டோனு கவரிங் சூப்பராக நிறைய மீனாட்சி அம்மனில் வந்து உள்ள சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப முகமாக தான் இருந்துச்சு. ஆனால் முகம் ரொம்ப பின்னாடி பெரிய அதிகமாக இருந்துச்சு. இதுதான் உள்ளே இருந்த மதுரை மீனாட்சி அம்மன். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஃபேஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. பின்னாடி இருக்க சாமிக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதுதான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு விளையாடிட்டு ஆடுற மாதிரி வச்சுருந்தாங்க. வேப்பிலை கையில் கருவேப்பிலாம் வச்சு மாரியம்மனாலே வேப்பிலை வச்சுருக்காங்க. கருவேப்பிலைங்கிற தான் மதுரை மீனாட்சி. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன். தேருக்கு பின்னாடி மதுரை பின்னாடி இருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. நிறைய நகை கூட போட்டிருந்தாங்க. இந்த சாமிக்கு ரெட் கலர் மதுரை மீனாட்சி. எனக்கு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி இருக்க மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. முடியெலாம் வச்சு மீனாட்சி எனக்கு பிடிச்ச முடி வச்சு ரொம்ப பிடிச்ச அழகாக மதுரை மீனாட்சி. பார்க்கவே அம்மா மாதிரி பார்த்துருக்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். உங்கள் அம்மாவை உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி அலங்காரம்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி தருவாங்க. காளியம்மன் காளியம்மனுக்கு நிறைய கை வச்சு அலங்காரம் நிறைய கை நிறைய சாமியாகவும் இருந்துச்சு. இந்த 3 வச்சுன்னா வாங்க தலையாட்டுற மாதிரி தான் வச்சாங்க. ரொம்பவே ஜென்ரேட்டர் தேவைப்படும். அதுக்காக தான் எங்கள் தலையாட்டுற மாதிரி தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கையும் அவ்வளோவா டெக்கரேஷன்ஸ் பண்ணல. ஆனால் இவங்க மல்லிகைப்பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மல்லிகைப்பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. 4 நாளைக்கு எங்கள் தம்பிக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. காளியம்மன்
நாங்கள் வந்து எல்லா சாமிக்கிட்டே போய் விபூதி வாங்கிட்டு இருந்தோம். பின்னாடியே ஒரு அண்ணன் வந்துருச்சு. இன்னொரு அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னங்கிறத வர வர சாமியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எங்களோட வர வீடியோவில் அந்த சாமி வந்தாங்க பாருங்கள். அதில் இது வந்து எந்த ஸ்பெஷல் சுற்றுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரொம்பவே சொல்லுங்கள். நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுற விநாயகர் ஓட்டிட்டு போகிற ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த சாமி பின்னாடி நிறைய ஆடுற மாதிரி இருந்துச்சு. விநாயகர் தான் குதிரை ஓட்டிட்டு இருக்கிறது. குதிரை இருக்கிற ரிப்பன் எல்லாமே விநாயகர் கையில் பிடிச்சிருக்க மாதிரியும் அவ்வளோ அழகாக ஒரு டெக்கரேஷன். இந்த தேர்ந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரில் வந்து மஞ்சள் பூசியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி இருக்கிறது வந்து சுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த சாமியில் தான் அதிகமான அசைவுகள் இருந்துச்சு. குதிரை ஆடுது, பின்னாடி அசையுது. சாமியோட முகம் அசையுதா பார்க்கலாம். இல்லை, அதாவது விநாயகர் குதிரை ஓட்டிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்தாங்க. அப்புறமா பின்னாடியே டிராஃபிக் வந்துருச்சு வாராயம்மன் பின்னாடி. அப்புறமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பஸ் வேறு வந்துடுச்சு. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சாமி வந்துருச்சு. இது என்ன சாமி? இதுவும் அம்மன் தான். எல்லாமே இங்கே வர எல்லாமே அம்மன் தான். இது வந்து ரெட் கலரில் இருந்துச்சு. முகம் பெரிய தேராக இருந்துச்சு. இதோ மடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் மடிப்பாங்க. பின்னாடி நூல் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை பிடிச்சி இழுத்தாங்கன்னா அது மடிஞ்சிக்கும். இதான் இப்போ நிறுத்திட்டாங்க பாருங்கள். பின்னாடி ஒரு வேன் வேற வந்துடுச்சு. அம்மன் வந்துருந்தாங்க. நாங்கள் ஒரே ஒரு சாமிக்கு தான் பூ கொடுத்தோம். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எல்லா சாமியுமே அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க. என் தம்பி உபுதி வாங்கிறதுக்காக ஓடிட்டான் பாருங்கள். அடுத்ததாக டிஜேலாம் வந்துச்சு. சூப்பரான பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். லைட் எரிஞ்சுது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு. டிஜேல வந்து லைட் எரியும். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைய லைட்டில் வந்து நல்லா கலர் பேப்பர் பார்த்துட்டு நிறைய பேருக்கு அது வெறும் ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு. போன தடவை வந்தப்போ பேப்பர் வாங்குவது வந்தது எல்லாமே கற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேப்பர் வரும்போது மட்டும் ஆப்பர்ஸோட சத்தம் சேர்த்து எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் முடிஞ்சு டான்ஸ் பாட்டு வந்துருந்துச்சு. நிறைய பேர் அதை வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் நிறைய பேர் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கீழே அதாவது பக்கத்தில் வந்து கால் போட்டு உட்காந்துச்சு. நிறைய பேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயே கான்சர்ட் வருமாங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன். டிஜே வந்து இது ஆடிட்டுங்கிறாங்கிறது சொல்லுங்கள். இந்த சாமி தான் சாமி லாஸ்ட்டாக சாமி. இந்த சாமிக்கு தான் நாங்கள் பூ கொடுத்தோம். இது வந்து 5 லாஸ்ட்டாக 5 முகம் இருக்கிறதுலே பெரிய பெரிய நிறைய முகங்களுடைய சாமினா இதுதான். எப்படி சொல்கிறேன்னா 5 முகங்கள் 2 அங்கிட்டு 2 நடுவில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் மளிகை ரேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு வச்சுருந்தாங்க. டைம் அதிகமாக ஆனதுனால அங்கே வந்து எங்கள் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோட அத்தை வந்து எங்களோட பையன் பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி உபூதியை நான் வச்சிட்றேன் கவரில் அப்படின்னு கவரில் வச்சுட்டான். இதோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. கண்ணாடிக்கு வெளியே தெரியுது பாருங்கள். மணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணி 1 ஆக ஒரு 9:50. போன தடவை எங்கள் தம்பிக்கு அடுத்த நாள் பர்த்டே ஆயிடுச்சு. 1 மணிக்கெலாம் சாமி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பையும் நான் ஏன் பர்த்டே அன்னைக்கு ட்ரெஸ் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுருந்தேன். டிஜே இது வந்து முருகன் சாமி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவும் அம்மன் தான்.